ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பச்சை மொச்சை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? பாத்திரம் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகும் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக தேவையில்லைங்க. ரொம்ப தக்காளி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சும்மா ஓப்பன்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் நான் ஒரு 3லேருந்து 4 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு அந்த கத்திரிக்காயோட எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. கத்திரிக்காய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். மற்ற வேறு எந்த காய்கறியும் சேர்த்துறாதீங்க. கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க மிக்சியில். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த டைமில் நம்ம பச்சை மொச்சையை சேர்த்துக்கரலாங்க. இது ஊற வைக்கவும் தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டு தனியாக குக்கர்லேயோ இதில் வேக வைக்கவும் தேவையில்லை. டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாங்க. நல்லா வெந்துடும். தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பயிர் ஒரு 3/4 பதம்னாலும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதிலே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வற்றி நல்லா பருப்பு வெந்துருச்சு. அந்த மொச்சப்பயிர் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகுங்க. சிம்லேயே வச்சுட்டு தட்டை மட்டும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக பருப்பு வெந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மல்லித்தூள்லாம் தேவையில்லைங்க. மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கரலாம். நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது கூட மஞ்சத்தூள் போட்டு கூட அரைச்சிக்கரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு வேகும்போதும் கூட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தேங்காயோட பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும். உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான பச்சை மொச்சை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக வரும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பச்சை மொச்சை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக விடாதீங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஒயிட் ரைஸோடலாம் பசங்க சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சைடிஷாக 2 அப்பளம் இருந்தாலே போதுங்க. ஏன்னா கத்திரிக்காய், பருப்பு எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.